இன்னும் பல்வேறு நிறுவனங்களை வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட் வந்து அதில் வரிசைப்படுத்தியதாக இருக்கட்டும், இன்னும் பல குற்றச்சாட்டுகளை அடிக்கிட்டே போகலாம். ஜவஹர் அலி இறந்த விஷயமா இருக்கட்டும், இதை எல்லாமே வந்து பயங்கரமாக ஆத்திரத்தோடு கேள்வி ஏற்றிருக்க வேண்டிய நீங்கள் குறிப்பிடுவது போல எதிர்க்கட்சி ஏன் அன்னைக்கு சைலண்டாகவே இருந்தாங்க? கூட்டுக்கொள்ள இவங்க ரெண்டு பேரும் அடிப்படையில் ஒன்று தானே. அன்றைக்கே சொன்னார்ல பக்தோஸ்லம், ஒரே குட்டையில் ஒரு மட்டைகள். இன்றைக்கி கனிம வள கொள்ளை வந்து ஆளுங்கட்சி எதிர்கட்சி ரெண்டு பேர் துணையோடு தான் நடக்குது. கொள்ளையை சுட்டி காமிச்சு ஆதாரத்தோடு வெளியில் கொண்டு வந்த உங்கள் கட்சியை சார்ந்தவர் கொல்லப்படுறார். அந்த பிரச்சனையை கூட நீ சட்டசபையில் எழுப்ப மாட்டேன்ற. இந்த தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் லட்சக்கணக்கில் இந்தியர்கள் மாண்டிருப்பார்கள். ஆகவே அது ஒரு ஷாக் அப்சர்வராக இந்தியாவை காப்பாற்றுச்சு. அது வெற்றிகரமாக செயல்படக்கூடிய மாநிலங்களில் ஒன்று தமிழ்நாடு. இன்றைக்கி அந்த பணத்தை ரிலீஸ் பண்ண நமக்கு மட்டும் இல்லை, மேற்கு வங்கத்துக்கும் அவங்க ரிலீஸ் பண்ணல. அந்த திட்டத்தை மொத்தமாக ஒழித்து கட்ட மோடி அரசு விரும்புகிறது. இந்த போராட்டம் நியாயமான போராட்டம். 100 நாள் வேலை திட்டத்தில் தமிழகத்திற்கு வர வேண்டிய 4000 சொச்சம் கோடி ரூபாயை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்று கோரி வரும் 29ஆம் தேதி தமிழகம் முழுவதும் திராவிட முன்னேற்ற கழகம் நடத்த உத்தேசிக்கின்ற போராட்டம் மிக மிக நியாயமான போராட்டம். அசம்பிளி நடக்கும்போதே என்கவுண்டர் நடக்குது. அசம்பிளி நடந்துகிட்டே இருக்கும்போதே வந்து இப்போ சவுக்கு சங்கர் மாதிரியான நன்கு அறிந்த ஊடகவியலாளர்கள், அரசு எதிர்த்து கேள்வி கேட்கவர்களுடைய வீடுகள் வந்து தாக்கப்படுகின்றன. மலத்தை அள்ளி போய் எங்கள் வீட்டில் போடுறாங்க. இது போன்ற சம்பவங்கள் வந்து மிக மிக கண்டிக்கத்தக்கவை. குறைஞ்சபட்சம் அசம்பிளி நடக்கும்போதாவது இப்படிலாம் செய்யக்கூடாதுன்ற எச்சரிக்கை உணர்வு காவல்துறைக்கு அறவே இல்லாமல் போய்விட்டது. போலீஸ் போய் அரெஸ்ட் பண்ணுதுன்னு போது நம்ம கருத்தே சொல்ல மாட்டோம். ஏன்னா இவர்கிட்டையும் தவறுகள் இருக்குது. அதனால் சட்ட ரீதியாக அரசு அவரை எதிர்கொள்ளுதுன்னு போது நம்ம அமைதியாக இருப்போம். ஆனால் வன்முறையை கையில் எடுக்கிறது நீங்கள் எப்படி அனுமதிப்பீங்க? அதுவும் வந்து மலத்தை எடுத்துகிட்டு போய் ஒருத்தர் வீட்டில் அடிக்கிறதுன்ற மாதிரி கொடூரம் ஏதாவது இருக்கும். இதே அவர் அலுவலகத்துக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க, கொடுபாவி கொளுத்துனாங்கன்னா கூட அது நீங்கள் கடந்து போகலாம். வீட்டில் பூந்து அடிக்கிறாங்க, மலத்தை வீசுகிறாங்க, வயதான தாயாரை வந்து தரக்குறைவாக பேசுகிறாங்க, மிரட்டுறாங்கன்றதுலாம் வந்து இதெல்லாம் வந்து இந்த கவர்மெண்ட்டுக்கு வந்து மிக 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 பெரிய கெட்ட பெயர். ஆனால் இவங்களுக்கு அது புரியாமல் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு யார் வீட்டில் வேணால் யார் வேணால் அப்படி பண்ணலாம்ல. அந்த தொடக்க விழாவாக அது ஆகிப்போயுது இல்லை. பாயிண்ட் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீதூபன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்ம இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். சார் வணக்கம். மார்ச் 24ஆம் தேதி தமிழ்நாடு சட்டமன்றத்தில் கனிம வளத்துறை மீதான விவாதம் வந்து இந்த மானிய கோரிக்கை விவாதம் வந்து நடந்தது. ஆனால் அப்போ வந்து கனிம வளத்துறையில் வந்து எவ்வளோ கொள்ளை போயிருக்கு, இந்த தாது மணல் கொள்ளையாக இருக்கட்டும், அதில் வந்து 5500 கோடி ரூபா அபராதம் விதித்ததாகட்டும், இன்னும் பல்வேறு நிறுவனங்களை வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட் வந்து அதில் வரிசைப்படுத்தியதாக இருக்கட்டும், இன்னும் பல குற்றச்சாட்டுகளை அடிக்கிட்டே போகலாம். ஜவஹர் அலி இறந்த விஷயமா இருக்கட்டும், இதை எல்லாமே வந்து பயங்கரமாக ஆத்திரத்தோடு கேள்வி ஏற்றிருக்க வேண்டிய நீங்கள் குறிப்பிடுவது போல எதிர்க்கட்சி ஏன் அன்னைக்கு சைலண்டாகவே இருந்தாங்க? கூட்டுக்கொள்ள இவங்க ரெண்டு பேரும் அடிப்படையில் ஒன்று தானே. அன்றைக்கே சொன்னார்ல பக்தோஸ்லம், ஒரே குட்டையில் ஒரு மட்டைகள். இன்றைக்கி கனிம வள கொள்ளை வந்து ஆளுங்கட்சி எதிர்கட்சி ரெண்டு பேர் துணையோடு தான் நடக்குது. சரியான கேள்வி அது. ஐ திங்க் ஜூனியர் விடலில் எழுதியிருக்காங்க. அது அவன் ஒருத்தன் தான் எழுதியிருக்கான், வேறு எவனுமே எழுதலை, வேறு எந்த பெரிய பத்திரிக்கையுமே எழுதலை. கனிம வளங்கள் துறையில் வந்து துரைமுருகன் துறையில் மானிய கோரிக்கை, ஜவஹர் அலி ஏற்றி கொல்லப்பட்டார். இன்னும் சில விசில் ப்ளோயர்ஸ் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க. ஏன் பிரச்சனையை இவங்க கிளப்பலை? அதிமுக ஏன் கிளப்பலை? அவர் புதுக்கோட்டையில் அதிமுக பிரமுகர் அந்த படுகொலையை கண்டித்து எடப்பாடி பழனிசாமி அறிக்கை கொடுத்துருக்காரு. ஏன் அதிமுக அந்த பிரச்சனையை கிளப்பலை? நீங்கள் கிளப்பியிருந்தீங்கன்னா திமுக பதில் சொல்லியிருக்கோம். பதில் சொன்னால் நீங்கள் மாட்டியிருப்பீங்க. இவங்க ஏன் மாட்டுறாங்க? ஏன்னா அவங்க செய்கிறது தானே நீங்களும் செய்கிறீங்க. இன்றைக்கி நீங்கள் 5 வருஷம் இருக்கும்போது செஞ்சது அவங்க இப்போ செய்கிறாங்க. நீங்கள் இப்போயும் தொடர்ந்து செய்கிறீங்க. இந்த கனிம வள கொள்ளையில் ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாருக்கும் சம பங்கு. இல்லாட்டி இந்த பிரச்சனையை கிளப்ப வேண்டியது தானேங்க. ஏங்க கிளப்பலை? எவ்வளோ பெரிய பிரச்சனைங்க இது. கட்சிக்காரன் செத்து போயிருக்கான். 800 கோடிக்கு மேலே உனக்கு கொள்ளை அடிச்சானுங்கன்னு ஆதாரத்தோடு கொண்டு போய் கொடுத்த ஒரு கட்சிக்காரனை நாயை அடித்து கொள்கிறான் மாதிரி லாரி ஏற்றி கொள்கிறான். அது ஃபர்ஸ்ட் டைம் ஒரு உயிர் போகலை அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப மேலே ஏற்றி அடிக்கிறான். எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி சும்மா நாம்கேவாஸ் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அந்த மாவட்டத்தை சேர்ந்த முன்னாள் அதிமுக மந்திரி, முக்கியமான துறையில் இருந்தவர், எடப்பாடி பீரியடில் பலவிதமான புகழுக்கு சொந்தக்காரர். அவர் கொடிகட்டி பறந்தார் ஊழலில், அமைதியாக இருக்கார். அப்போ இவங்க ரெண்டு பேருக்கு என்னங்க வித்தியாசம்? இவங்க ரெண்டு பேருக்கு எதுக்கு என்ன வித்தியாசம்? திமுக அதிமுக என்ன வித்தியாசம்? ஒரு வித்தியாசமும் கிடையாது. இல்லை, சமீபத்தில் கூட முதல்வரும் எதிர்கட்சி தலைவரும் கடுமையாக மோதிக்கிட்டாங்களே. அதெல்லாம் நாடகம். கனிம வள கொள்ளையில் அவன் கரெக்டாக எழுதியிருக்கான் ஜூவியில். இந்த கொள்ளையை சுட்டி காமிச்சு ஆதாரத்தோடு வெளியில் கொண்டு வந்த
உங்கள் கட்சியை சார்ந்தவர் கொல்லப்படுறார், அந்த பிரச்சனையை கூட நீ சட்டசபையில் எழுப்ப மாட்டேன்ற. அப்போ இது கூட்டுக்கொள்ளை. ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகே நடந்தது என்ன? எடப்பாடி பேரில் ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் கூட்டணி கொள்ளையடிக்கிறதுல. இப்போ 21 ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு அந்த கூட்டணி தொடருதுன்றதுக்கு சரியான உதாரணம் துரைமுருக மானிய கோரிக்கையில், கனிம வள கொள்ளை மானிய கோரிக்கையில் இந்தியாவே திரும்பி பார்த்த சாவு அது. ஜக்பர் அலி சாவு, விசில் ப்ளோவரை லாரி ஏற்றி கொண்டான்னு. உங்கள் கட்சியை சார்ந்தவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்து அறிக்கை விட்டார். சபையில் பேசணுமா வேணாமா? கனிம வள கொள்ளை, கனிம வளத்துறை சம்பந்தப்பட்ட விவாதத்தில் மானிய கோரிக்கையில் கனிம வள கொள்ளையை பற்றி எதிர்க்கட்சிகள் பேசவே இல்லைன்னா இது கூட்டுக்கொள்ளை. அதனால் ஆட்சி மாற்றங்கள் ஏற்படுவதால் எதுவும் நடக்க போகிறதில்லை. இதுதான் உண்மை. இந்த பிஜேபி எதிர்ப்பு, சனாதன எதிர்ப்பு, ஆர்எஸ்எஸ் எதிர்ப்புன்றதெல்லாம் முகமூடி. ஸ்டேஜில் மட்டும் அது முகமூடி, கொள்ளையடிக்கிறத மறைச்சிக்கிறது. சரி, அவன் கொள்ளையடிக்கிறான்னா எதிர்கட்சி ஓகேமா? அவர்களுக்கு இணையான கொள்ளையர்கள் தான் இவங்களும். சரியாக எழுதியிருக்கான் ஜூவியில். கனிம வள கொள்ளை சம்பந்தப்பட்ட மானிய கோரிக்கையில் ஜக்பர் அலி விஷயத்தையும் கனிம வள கொள்ளையையும் பற்றி ஏன் எதிர்கட்சிகள் பேசலை? அதிமுக ஏன் பேசலை? ஏன்னா யார் ஆட்சியில் இருந்தாலும் இதான் நடக்க போகுது. ஆட்சியில் இருந்தால் ஒரு ஷேரு எதிர்கட்சிக்கு, இவங்க ஆட்சிக்கு வந்தால் அது ஒரு ஷேரு. ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறலன்றது தான் உதாரணம். பங்கு அங்கங்கே போயிட்டு தான் இருக்கு. அப்படியே போயிடும். பங்கு போக வேண்டியவனுக்கு போயிடும், எதிர்கட்சிக்கு போயிடும், அதிகாரிக்கு போயிடும், இன்னும் சம்மந்தப்பட்டவங்களுக்கு போயிடும். இதற்கெல்லாம் மேலே நீங்கள் யார் கடைசி நம்பிக்கைன்னு இருக்கீங்களோ அவங்களுக்கும் போயிடும். பெயர் சொல்ல விரும்பல. அனைவருக்கும் பண கொழுக்கட்டைகள், அனைவருக்கும் பண கொழுக்கட்டைகள் சரிசமமாக அவரவர் தகுதிக்கு ஏற்ப விநியோகிக்கப்பட்டுவிடும். எவ்வளோ பெரிய விஷயம் அது. இதை வந்து மெயின் ஸ்ட்ரீம், இதை தவிர வேறு மீடியா எழுதலை. இந்துவோ, டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோ, தினமலரோ கூட எழுதலை. மானிய கோரிக்கையில் கனிம வள கொள்ளையை பற்றி பேசாமல் கனிம வளத்துறையை பற்றி நீ எப்படி பேச முடியும்? ஏன்னா பேசினா இவன் மாட்டிப்பான், எதிர்கட்சி மாட்டிக்கும். அதனால் எதிர்கட்சியும் ஆளுங்கட்சிக்கும் நடுப்புற இருக்கக்கூடிய ஒப்பந்தம் அது. மத்திய அரசுக்கு எதிராக 29ஆம் தேதி திமுக ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை வந்து முன்னெடுக்கிறது தமிழ்நாடு முழுக்க. எதற்காக அப்படின்னா 4053 கோடி ரூபாய் வந்து தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்ட தொழிலாளர்களுக்கும் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து கொடுத்தே ஆகணும். ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த நிதியை விடுவிக்காமல் இருக்குதுன்னு சொல்லி போராட்டத்தை வந்து முன்னெடுக்கிறாங்க. இதை வந்து எப்படி? இது ரொம்ப நியாயமான போராட்டம். இதில் குறை சொல்வதற்கு எதுவும் இல்லை. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் என்பது மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் சோனியா காந்தி அவருடைய பெருமுயற்சியால் ஏற்படுத்தப்பட்டது. இன்னும் சொல்லப்போனால் கொரோனா காலத்தில் இந்தியாவை காப்பாற்றியது இந்த 100 நாள் திட்டம் தான். இல்லாட்டி பல பேர் இன்னமும் வறுமையில் செத்துருப்பாங்க. கொரோனாவில் 50 லட்சம் பேர் செத்தாங்க, மோடி கவர்மெண்ட் 5 லட்சம் பேர் செத்தாந்து. இந்த தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் மட்டும் இல்லாமல் இருந்ததுன்னா, ஏன்னா தொழில்கள் முடங்கி போயின, உங்களுக்கு தெரியும். இந்த தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் லட்சக்கணக்கில் இந்தியர்கள் மாண்டிருப்பார்கள். ஆகவே அது ஒரு ஷாக் அப்சர்வராக இந்தியாவை காப்பாற்றிச்சு. அது வெற்றிகரமாக செயல்படக்கூடிய மாநிலங்களில் ஒன்று தமிழ்நாடு. இன்றைக்கி அந்த பணத்தை ரிலீஸ் பண்ண நமக்கு மட்டும் இல்லை, மேற்கு வங்கத்துக்கும் அவங்க ரிலீஸ் பண்ணல. அந்த திட்டத்தை மொத்தமாக ஒழித்து கட்ட மோடி அரசு விரும்புகிறது. அதை படிப்படியாக நிதியை குறைச்சி குத்துயிரும் கொலையுருமாக்கி அதை சாவடிக்கணும். ஒருத்தனை கொலை பண்ணுறதுல 2 விதம் இருக்குது. ஒரேடியாக துப்பாக்கியால் சுட்டு இல்லை கத்தியால் குத்தி கல்லை தூக்கி தலையில் போட்டு சாவடிச்சிருது ஒரு மெத்தடு. சிறுக சிறுக அவனுக்கு சோத்தை போடாமல், தண்ணி கொடுக்காம, அவனுக்கு வியாதி வந்தால் வைத்தியம் பார்க்காம சாவடிக்கிறது இன்னொரு முறை. மெல்ல மெல்ல சாவடிக்கிறது சைலண்ட் அட்டாக். அந்த சைலண்ட் அட்டாக்கை தான் மோடி கவர்மெண்ட் பண்ணுது. 100 நாள் வேலை திட்டத்தை மொத்தமாக ஒழிச்சு கட்டணும் தான் முதல்ல வந்ததுலேருந்து விரும்பினாங்க. அவங்களால முடியல. இப்போ அந்த வேலையை பிரமாதமாக செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த பணத்தை கொடுக்காமல் இருக்கிறது மிகப்பெரிய தவறு, மோடி கவர்மெண்ட் செய்கிற தவறு. இந்த விஷயத்தில் திமுகவோட போராட்டம் என்பது 100% நியாயமானது. தமிழ்நாடு மட்டுமல்ல, மேற்கு வங்கம் போன்ற மாநிலங்களும் மம்தா பானர்ஜிக்கு இதே பிரச்சனை இருக்குது. குறிப்பாக எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களை அவர்கள் பட்டினி போட்டு சாவடிக்கிறார்கள். இந்த போராட்டம் நியாயமான போராட்டம். 100 நாள் வேலை திட்டத்தில் தமிழகத்திற்கு வர வேண்டிய 4000 சொச்சம் கோடி ரூபாயை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்று கோரி வரும் 29ஆம் தேதி தமிழகம் முழுவதும் திராவிட முன்னேற்ற கழகம் நடத்த உத்தேசிக்கின்ற போராட்டம் மிக மிக நியாயமான போராட்டம் என்றுதான் நான் கருதுகிறேன். சமீபத்தில் ஜூவி எழுதிய கட்டுரை வந்து பெரும் பரபரப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, தூங்கும் காவல்துறை, கோமாவில் உளவுத்துறை அப்படிங்கிற தலைப்பில் வந்து எழுதியிருக்காங்க. தமிழ்நாட்டில் மோசமாய் கிடக்கிறது, ரத்தமாக ஓடிட்டு இருக்கு சட்டம் ஒழுங்கு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. உங்கள் பார்வையில் தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கிற்கு உங்களுடைய மதிப்பீடு? ரொம்ப குறைவான மதிப்பீடு தான் கொடுக்கணும். எனக்கு இந்த மார்க் போடுறதுலாம் பெரிய நம்பிக்கை இல்லை. வட இந்தியாவோட ஒப்பிடும்போது நம்ம மேலே இருக்கன்றதில் மாற்று கருத்து இல்லை. அது யார் ஆட்சியில் இருந்தாலும்
எம்ஜிஆர் ஆட்சியில் இருந்தாலும், கருணாநிதி ஆட்சியில் இருந்தாலும், ஜெயலலிதா ஆட்சியில் இருந்தாலும், எடப்பாடி ஆட்சியில் இருந்தாலும், ஸ்டாலின் ஆட்சியில் இருந்தாலும், இந்தியாவின் மற்ற மாநிலங்களோடு, குறிப்பாக வட மாநிலங்களோடு ஒப்பிடும்போது நம்முடைய நிலைமை மேலானது சட்டம் ஒழுங்கில் என்பதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் நம்முடைய அளவுகள்படி நாம் அதை பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கும் பொழுது நிச்சயமாக நிலைமை நாளுக்கு நாள் மோசமாகி கொண்டிருக்கிறது. அசம்பிளி நடக்கும்போதே என்கவுண்டர் நடக்குது. அசம்பிளி நடந்துக்கிட்டே இருக்கும்போதே வந்து இப்போ சவுக்கு சங்கர் மாதிரியான நன்கு அறிந்த ஊடகவியலாளர்கள், அரசை எதிர்த்து கேள்வி கேட்கவருடைய வீடுகள் வந்து தாக்கப்படுகின்றன. மலத்தை அள்ளி போய் எங்கள் வீட்டில் போடுறாங்க. இது போன்ற சம்பவங்கள் வந்து மிக மிக கண்டிக்கத்தக்கவை. குறைஞ்சபட்சம் அசம்பிளி நடக்கும்போதாவது இப்படிலாம் செய்யக்கூடாதுன்ற எச்சரிக்கை உணர்வு காவல்துறைக்கு அறவே இல்லாமல் போய்விட்டது. ஆகவே இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தான சூழ்நிலை என்று தான் நான் பார்க்கிறேன். விகடனோட கட்டுரை, ஜூவியோட கட்டுரை மிகவும் நியாயமானது தான் எனக்கு தோணுது. அரசாங்கம் எப்போயாவது வீழ்ச்சிக்கணும். இல்லைன்னா அடுத்த ஆண்டு இன்னும் ஒரு வருஷம் இருக்குது, இன்னும் கவர்மெண்ட் பெயர் சந்தி சிரிக்கும். சட்டம் ஒழுங்கு ஒரு சீரியஸ் கிரைசிஸாக மாறிக்கிட்டு இருக்கு. இவங்க வெறும் என்கவுண்டராலெல்லாம் அதை போட்டு தள்ளிடலான்னு பார்க்குறாங்க. அதெல்லாம் அப்படிலாம் முடியாது. கீழ்மட்டத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதிகாரிகளுக்கிடையே உள்ள ஈகோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதை எதையுமே நீங்கள் கண்டுக்காமல் சரி பண்ண முடியாது. அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து தங்கள் குறித்து பேசப்படுபவர்களை வந்து ஒரு திட்டமிட்டு ஏதோ ஒரு தாக்குதல் நடத்தும் விதமாக இது மாதிரி பண்ணுறாங்கன்னு எடுத்துக்கலாம். ஆமாம், சவுக்கு சங்கர் சூறையாடப்பட்டது. சவுக்கு சங்கர் விவகாரம்லாம் ரொம்ப ரொம்ப கண்டனத்துக்குரிய ஒரு விவகாரம். சவுக்கு சங்கர் பேசுகிறதுல பல விஷயங்கள் எனக்கு உடன்பாடு இல்லை. அவர் நிறைய அவதூறாலாம் பேசுகிறாரு. அரசாங்கம் அவர் மேலே ஏற்கனவே வழக்குகள் போட்டிருக்கு. தனிநபர்களும் அவர் மேலே வழக்கு போட்டிருக்காங்க. சட்டப்படி அவர் மேலே நீங்கள் எந்த நடவடிக்கைனா எடுங்க, யாருமே நம்ம கேட்க போகிறதில்ல. இப்போ சமீபத்தில் கூட அவர் கைது செய்யப்பட்டார். யாருமே நம்ம கருத்து சொல்ல. அரசு தான் சட்ட ரீதியாக அவர் எதிர்கொள்ளும் போது நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா அவருக்கும் சட்ட ரீதியான பாதுகாப்பு இருக்குது. அவர் ஜாமீனுக்கு போகிறாரு, அவருக்காக வழக்கறிஞர் வராங்க. அவரும் வந்து போலீஸ் என்ன அடித்தாங்க, துன்புறுத்துனாங்கலாம் எதுவுமே சொல்லலை. இப்போ சமீபத்தில் நடந்த கைது நடவடிக்கைகளில் சொல்கிறேன். சட்டப்படி அவரை எதிர்கொள்கிறதுக்கு அவருக்கு வல்லமையும் இருக்குது, மன உறுதியும் இருக்குது. நம்மளும் அந்த அரசு வந்து இப்போ அவரை கைது செய்து, போலீஸ் கைது செய்யணும், நம்ம அதை பற்றி கருத்தே சொல்லலை. ஏன்னா அந்த வழக்கை பற்றின முழு விவரம் நமக்கு தெரியாது. போலீஸ் போய் அரெஸ்ட் பண்ணுதுன்னு போது நம்ம கருத்தே சொல்ல மாட்டோம். ஏன்னா இவர்கிட்டையும் தவறுகள் இருக்குது. அதனால் சட்ட ரீதியாக அரசு அவரை எதிர்கொள்ளுதுன்னு போது நம்ம அமைதியாக இருக்கும். ஆனால் வன்முறையை கையில் எடுக்கிறது நீங்கள் எப்படி அனுமதிப்பீங்க? அதுவும் வந்து மலத்தை எடுத்துகிட்டு போய் ஒருத்தர் வீட்டில் அடிக்கிறதுன்ற மாதிரி கொடூரம் ஏதாவது இருக்கா? இதே அவர் அலுவலகத்துக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க, கொடும்பாவி கொளுத்துனாங்கன்னா கூட அது நீங்கள் கடந்து போகலாம். வீட்டில் பூந்து அடிக்கிறாங்க, மலத்தை வீசுகிறாங்க, வயதான தாயாரை வந்து தரக்குறைவாக பேசுகிறாங்க, மிரட்டுறாங்கன்றதுலாம் வந்து இதெல்லாம் வந்து இந்த கவர்மெண்ட்டுக்கு வந்து மிக 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 பெரிய கெட்ட பெயர். ஆனால் இவங்களுக்கு அது புரியாமல் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு யார் வீட்டில் வேணால் யார் வேணால் அப்படி பண்ணலாம்ல. அந்த தொடக்க விழாவாக அது ஆகிப்போயிதில்லை. மறுபடியும் சொல்கிறேன், சவுக்கு சங்கரோட பல காரியங்கள் எனக்கு உடன்பாடு இல்லை. நான் சவுக்கு சங்கரை ஆதரிக்கலை. ஆனால் சவுக்கு சங்கர் மீதான இந்த தாக்குதல் வன்மையான கண்டிக்கத்தக்கது. அவர் தவறு செஞ்சிருந்தால் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுங்க. இப்போ அவர் வந்து அந்த அவதூறாக ஏதோ எழுதிட்டார் துப்புரவு தொழிலாளர்களை பற்றினாங்க. ஆக்சுவலாக அப்படி எழுதலை. அவர் செல்வ பெருந்தகை மேலே ஒரு குற்றம் சுமத்துறாரு. செல்வ பெருந்தகை அதில் பாதிப்பு இருக்குது. காங்கிரஸ் தலைவர் ஒரு அவதூறு வழக்கு போடுங்க, அவர் மேலே தாராளமாக நீங்கள் கேஸ் போடுங்க. இல்லை அவர் அலுவலகத்துக்கு எதிராக நீங்கள் ஆர்ப்பாட்டம் கூட பண்ணலாம். சாத்வீக முறையில் ஆர்ப்பாட்டம் கூட பண்ணலாம், கருப்பு கொடி காட்டலாம். அதை தாண்டி நீ வீட்டில் பூந்து அடிக்கிறது இல்லை. நாளைக்கு யாருக்கு வேணால் இது நடக்கும்ல. அப்போ அது ஒரு ஜனநாயக நாட்டில் வந்து ரூல் ஆஃப் லான்றது என்ன? சட்டத்தின் ஆட்சி என்பது என்ன? நல்லா கவனிங்க குகன், இது அசம்பிளி நடக்கும்போது நடக்குது. நீங்கள் குறிப்பிட்ட அப்போ என்னங்க நடக்குது இந்த கவர்மெண்ட்டில்? காவல்துறைக்கு சுத்தமாக முதலமைச்சர்கிட்ட பயமே இல்லையா? நான் பார்த்துருக்கேன், கலைஞர் ஜெயலலிதா பீரியட்லலாம் வாழை ஒட்ட நறுக்கி வச்சுருப்பாங்க. வழக்கமாக பிரச்சனை பண்ணுறவங்க கூட அந்த 40 நாள் சைலண்ட்டாக இருப்பான். கூப்பிட்டு சொல்லுவாங்க, அந்த 40 நாள் ஒழுங்காக இருக்கு. அவனும் அமைதியாக இருப்பான். ஏன்னா அப்போ தான் 41வது நாள் செய்ய முடியும். மிச்சம் 325 நாள் நீ என்ன வேணால் பண்ணலாம். 40 நாளாக ஒழுங்காக இருக்கணும் அசம்பிளி நடக்கும்போது. நான் அன்றைக்கும் பண்ணுவேன்னா அப்போ தெரிஞ்சே தான் இதெல்லாம் நடக்குதுன்னா யார் கட்டுப்பாட்டில் நிர்வாகம் இருக்குது? ஒருத்தன் வீட்டில் பூந்து அடிக்கிறத லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க ஃபேஸ்புக்கில். அப்போ போலீஸை பற்றின பயமே உங்களுக்கு இல்லைல்ல? நாளைக்கு இது யார் வீட்டுக்கு வேணால் நடக்கலாமே, யாருக்கு வேணால் நடக்கலாமே. இது வந்து இதை அனுமதிக்கக்கூடியவர்களுக்கு நாளைக்கு இது நடக்கும். ஆட்சி மாறினால் நம்ம அப்பயும் கண்டிப்போம். இதை கண்டிப்போம். வன்முறை என்பது ஒரு துளியும் இடம் இருக்கக்கூடாது ஒரு ஜனநாயகத்தில், இல்லையா? ஒரு துளி அளவு கூட வன்முறைக்கு இடம் இருக்கக்கூடாது என்பது தான் உண்மையான ஜனநாயகவாதியின் நோக்கமாக இருக்க முடியும். நம்முடைய கருத்துக்கு 100% நேர் எதிர் கருத்து கொண்டவனை கூட அவனுடைய உரிமையையும் சேர்த்து தான் நாம் பாதுகாக்க வேண்டும். நம்ம எதிர்த்து பேசுவதற்கு, அவன் எவ்வளவு இழிவாக பேசினானாலும் நம்ம எதிர்த்து பேசுவதற்கு ஒருத்தனுக்கு இருக்கக்கூடிய உரிமை இருக்குல்ல, அதையும் சேர்த்து தான் நாம் பேச வேண்டும். அதையும் சேர்த்து தான் அவனுக்காகவும் தான் நாம் பேச வேண்டும்.
அப்போ தான் நம்ம உண்மையான ஜனநாயகவாதி. பிரச்சனை இருக்கா, நீ போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடு, வழக்கு போடு. இல்லை ரொம்ப அதிகமாக பேசுகிறானா, நான் தான் சொல்கிறேன், கருப்பு கொடி காட்டு. 10 பேர் 50 பேர் அவர் அலுவலகத்தில் எதிராக கருப்பு கொடி காட்டி கோஷம் போடுங்க. சாணி மலத்தை அடிக்கிறதுன்ற அந்த புத்தி எங்கேருந்து வருது? வேங்கை வயல்லேருந்து வருது இல்லையா? நினைத்து பார்க்க முடியாத கொடூரம் இதெல்லாம். இதை இந்த அரசு வேடிக்கை பார்க்குது, தெரியல உங்களுக்கு. வாழெடுத்தவன் வாழால் மடிவான், விவிலியம் எக்காலத்துக்குமான உண்மை. எப்படி தீர்க்க விரும்புகிறீர்களோ அப்படியே தீர்க்கப்படுவீர்கள். கர்மா மறந்துடாதீங்க. திருநெல்வேலி மாவட்டத்தில் சாதிய பாகுபாடுகள் சுத்தமாக இல்லை என்று சொல்லியிருக்கிறார் சபாநாயகர் அப்பாவு அவர்கள். இதற்கு சிபிஎம் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, அங்கே தாங்க நாங்குநேரில் இந்த சின்னத்துறைங்கிற பையன் வெட்டப்பட்டான், சமீபத்தில் கூட சில சம்பவங்கள் அங்கே தான் நடந்துச்சு, பல சாதிய கொலைகள் அங்கே நடந்துச்சு, ஜாகிர் ஹுசேன் கொலைலாம் அங்கே தான் நடந்துச்சு, என்னங்க அப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறது குறிப்பிட்டிருக்காங்க சிபிஎம். உங்களுடைய பார்வை? அப்பாவு அவருடைய கருத்து முழுக்க முழுக்க தவறு. தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய அளவில் சாதிய பாகுபாடு நிலவுது. சொன்ன மாதிரி பள்ளி மாணவர்கள் வெட்டப்பட்டார்கள். பள்ளிகளில் சாதிய குறியீடு இருக்கக்கூடாதுன்னு கவலை கொண்ட அரசு பள்ளிகளில் சாதிய குறியீடை எப்படி அகற்றலாம் என்று நீதிபதி சந்துரு தலைமையில் ஒரு குழுவே போட்டுது. அந்த குழுவோட இருக்க தூங்குது, அது வேறு விஷயம். நீதிபதி தலைமையில் குழு போடுற அளவுக்கு நிலைமை மோசமாக இருக்குது. எல்லாருக்கும் தெரியும் அங்கே நிலைமை மோசமாக இருக்குன்னு. அதாவது அப்பாவு அவர்களுடைய கருத்து 100% தவறானது. முதல்ல சபாநாயகராக இருப்பவர் இத்தகைய கருத்துக்களை தெரிவிக்காமல் இருப்பது அவர் வகிக்கக்கூடிய பதவிக்கு அழகு. சபாநாயகர் அப்பாவின் கருத்தை நான் முழுவதும் நிராகரிக்கிறேன். சிபிஎம் இந்த விஷயத்தில் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து முழுக்க முழுக்க நியாயமானது என்று தான் நான் கருதுகிறேன். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்து கொடுப்பேன். நன்றி சார். நன்றி சார்.